அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 13/12/2025 கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. சூரிய உதயம் 6:21 சூரிய லக்னம் விருச்சிகம். அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய செயல்கள் நல்ல முறையில் நடக்கக்கூடியதாகும். நீங்கள் உற்சாகமான ஒரு மனநிலையில் காணப்படுவீங்க. வீட்டிற்கு விருந்தினர்களுடைய வருகை காணப்படும். அவர்களுடன் சேர்ந்து மகிழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கு. கடின உழைப்பின் மூலம் இன்று உங்களுடைய பணியில் வளர்ச்சி காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இது நல்ல ஒரு மனநிலையில் காணப்படுகிறது. இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும். பணவரவு அதிகமாக இருக்கு. பாதுகாப்பான பொருளாதார நிலை காணப்படலாம். உங்களுடைய பொறுப்புகளை நீங்க நிறைவேற்றுவீங்க. உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை அவசியம் அப்படின்னே சொல்லலாம். பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இன்று பணியில் திருப்தி குறைந்து காணப்படலாம். பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனால உங்க துணையிடத்துல கருத்து வேறுபாடு காணப்படலாம். ஆழமான உறவை தக்க வைத்து கொள்ள உங்க துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமை சாதகமாக காணப்படாது. உங்களால் முடிந்த அளவிற்கு பண உதவி செய்வதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் அர்த்தமுள்ளதாக்கி கொள்ளலாம். பல்வழியால் நீங்கள் அவதிப்படலாம். பற்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று சிறப்பான ஒரு நாளாக அமையாது. சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதால் நீங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். உங்களுடைய மனதில் குழப்பங்களை விளக்க வேண்டும். அதிகப்படியான பணி காணப்படலாம். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. பணிகளை திறமையாக கையாளுவது கடினமாக கூட உங்களுக்கு இருக்கும். உங்களின் நேர்மறை எண்ணம் காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை நீங்கள் பராமரிப்பீங்க. இதனால் உறவின் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குறைந்த அளவு பணமே சம்பாதிக்க முடியும். பணத்தை சேமிப்பது கடினமாக உங்களுக்கு தெரியும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. வயிற்று வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தியானம் மேற்கொள்வதும் பிரார்த்தனை மேற்கொள்வதும் உங்களுக்கு நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, உங்களுடைய கொள்கையில வெற்றி பெறுவதற்கு சாதகமான நாள். உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை நீங்க வெளிக்கொணரக்கூடிய ஒரு நாள். முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய செயல்திறன் மூலம் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடியதாகும். நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டியது. உங்களுடைய திறமைகளை நிர்வகிக்க நீங்க கடுமையாக போராட வேண்டும். இன்று உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீங்க. இதனை உங்க துணையிடத்துல வெளிப்படுத்துவீங்க. இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். பண வரவு சிறப்பாக காணக்கூடியதாகும். பணத்தை நீங்க சிறப்பாக பயன்படுத்தக்கூடியதாகும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கு பணத்தை நீங்க பயன்படுத்தலாம். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சாதகமாக இருக்காது. இன்று அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. பிறருடன் பேசும் பொழுது யோசித்து கவனமாக பேச வேண்டும். பிரார்த்தனை மூலம் ஆறுதல் கிடைக்கும். சக பணியாளர்களை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணர்வீங்க. உங்களுடைய பொறுமையை கையாள வேண்டியதும் நல்லது. உங்க துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்வீங்க. எதிர்மறை உணர்ச்சிகளை நீங்க உங்க துணையிடத்துல காட்டாமல் இருப்பது சிறந்தது. பணவரவு போதிய அளவிற்கு இருக்காது. உங்க பிரியமானவரின் ஒருவரின் உடல்நலத்திற்காக திடீர் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கண்ணெரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்று பொறுமையாக இருக்க வேண்டும். யதார்த்தமாக இருக்க வேண்டும். உங்கள் உடன்பிறப்புகளால் சில பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள நேரிடலாம். இதனால உங்களுக்கு வருத்தம் ஏற்படக்கூடியதாக இருக்கு. பணியிட சூழல் சாதகமாக இருக்காது. கடினமாக உழைத்தாலும் உங்களுடைய பணிக்கு அங்கீகாரமும் நல்ல
பெயரும் கிடைக்காது. உங்கள் துணையிடத்தில் பேசும்போது அமைதியாக இருக்க வேணும். சில சமயங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டை இழப்பீங்க. இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். பண வரவு குறைந்து காணப்படலாம். உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். மன உளைச்சல் காரணமாக கழுத்தில் விரைப்புத்தன்மை ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். எதிர்மறை எண்ணங்களை விளக்க நீங்கள் சமயோகிதமான புத்தியை பயன்படுத்த வேண்டும். அதிக வேலை காரணமாக நீங்கள் சோர்ந்து போவீங்க. உங்களுடைய பணிகளை திறமையாக திட்டமிட்டு ஒழுங்கமைக்க வேண்டும். நல்ல வளர்ச்சிக்கு இது வழிகாட்டும். நீங்கள் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க. உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கும் என்பதால் இதனை தவிர்க்க வேண்டும். பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம். பணத்தை சிக்கனமாக கையாள வேண்டும். சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உணவில் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தை தக்க வைக்க சூடான உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் நல்ல பெயர் பெறலாம். பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிக்கான நல்மதிப்பையும் நல்ல பெயரையும் நீங்கள் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையாக பழகக்கூடியதாகவும் இதனால் உறவின் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களிடம் காணப்படும் தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் துடிப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. தனுசு ராசி நண்பர்களே, இன்று சிறப்பான ஒரு நாள். சிறிய முயற்சியில் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடையலாம். அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடு உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. உங்களின் தன்னம்பிக்கை அதிகரித்து காணக்கூடியதாக இருக்குது. பணியிடத்தில் சமூகமான ஒரு நிலை காணப்படலாம். கடினமான பணிகளையும் கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் விரைவாக செய்து முடிப்பீங்க. நீங்கள் உங்களுடைய புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வதன் காரணமாக இன்றைய நாள் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பண வரவு சிறப்பாக இருக்கு. உங்களின் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க. உங்களிடம் காணப்படும் ஆற்றல் நிறைந்த மனநிலை காரணமாக இன்று நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படாது. இன்று உங்களை உற்சாகமாக வைத்துக்கொண்டு மற்றவர்களை மகிழ்விக்க வேண்டும். எந்த போதிலும் நீங்கள் சமநிலையோடு இருக்க வேண்டியது. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும். பணி சுமை காரணமாக பணியில் சில அதிருப்தி காணப்படலாம். மேலதிகாரிகளால் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க. இறுக்கமான பணி காரணமாக நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடியது. மனதில் குழப்பமான உணர்வுகள் காணக்கூடியதாகும். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு குறைவாக காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும். உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கும்பம் ராசி நண்பர்களே, சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. மனதில் காணப்படும் குழப்பம் காரணமாக உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். உங்களுடைய நலத்தை நீங்கள் மேம்படுத்த இது உகந்ததல்ல. அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. நட்பு முறையுடன் அணுகுவதன் மூலம் உறவின் நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாக காணக்கூடியதாகும். உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய போதிய அளவு பணம் காணப்படாது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மீனம் ராசி நண்பர்களே, இன்று நல்ல பலன்கள் நடக்கக்கூடியதாகும். இன்று கடின உழைப்பிற்கான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. இன்று எடுக்கும் முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். பணிகள் திருப்தி அளிக்கக்கூடியதாகவும் உங்களிடம் காணப்படும் புத்திசாலித்தனம் மற்றும் செயல்திறன் காரணமாக வெற்றிகரமான பலன்களை கண்டு பிறரின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை நீங்கள் பராமரிப்பீங்க. சாதகமான நிதி நிலைமையை உங்களுக்கு காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய பண தேவைகளை எந்தவித இடையூறுமின்றி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. இன்று அதிர்ஷ்டமான ஒரு நாள். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.